Hi friends, நம்ம இந்த வீடியோவில் தெர்மல் ஸ்ட்ரெஸ்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்தமாரி ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இப்போது கேட் எக்ஸாம் வரும், ஐஏஎஸ் எக்ஸாம் வரும், மேபி ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸாமும் வரலாம். ஸோ அதுமாரி எக்ஸாமுக்கு இதுமாரி கொஷின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுமாரி கொஷின்ஸ் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். கொஷின் பார்த்தீங்கன்னா, எ ஸ்கொயர் பிளேட் ஏ கிராஸ் ஏ, ஓகேவா? ஸோ ஹைட்டு அண்ட் இந்த விட்த்தெல்லாம் வந்து சேம் டைமென்ஷன், rigidly held at 3 edges, is free to move along the fourth edge. If the temperature of the plate is raised by temperature T, then the free expansion at the fourth edge will be coefficient of thermal expansion of the material is alpha, modulus of elasticity of the material is E, and its Poisson ratio is mu அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் பிளேட்டு 3 edges வந்து ரிஜிட்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 4th edge வந்து ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இந்த ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதேமாரி டெம்பரேச்சர் யூஸ்டு வந்து யூனிஃபார்ம்லி, ஓகேவா? மிஸ் ஆகிருக்கு பாயிண்ட்டு. ஸோ யூனிஃபார்ம்லி டெம்பரேச்சர் ரேஸ்டு பை டி, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்கொயர் பிளேட்டு, ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற இந்த ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். ஸோ இது எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன் எடுத்துப்போம். ஆல்ரெடி தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான பேசிக்ஸ் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இதுமாரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ என்னென்னா, இப்போது எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் இருக்குது. இப்போது ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் இன் ஒய் டைரக்ஷன், ஓகேவா? ஸோ சிக்மா எக்ஸ் அண்டு சிக்மா ஒய், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் வந்து இந்த எக்ஸ் டைரக்ஷன் இருக்கிறதுனால அங்கே ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகாது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் டு டிஃபார்மேஷன் தான் ஸ்ட்ரெஸ்ஸு. உங்கள் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லாதனால சிக்மா எக்ஸ் வந்து நமக்கு 0. ஸோ சிக்மா ஒய் மட்டும் தான் இருக்கும். அந்த சிக்மா ஒய் என்னன்றது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஒய் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் 0வாக இருக்கும், ஓகேவா? டோட்டலாக வந்து ஸ்ட்ரெயின் 0வாக இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் ஒரு பார் எடுத்துப்போம். இந்த பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நெக்ஸ்ட் டைரக்ஷன் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்போது இப்போ எந்த ஒரு ஸ்ட்ரெயின் வந்து 0 இருக்கும், ஒன்லி ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பார் வந்து ஃப்ரீயாக நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா ஒன் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டெம்பரேச்சர் ரைஸால் எக்ஸ்ட்ரா இவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்னு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ இவ்வளோ ரைஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி இன்ட்டு எல், இந்த லென்த் இருக்கு இல்லையா, அந்த லென்த், ஓகேவா? ஆல்ஃபா டெல்டா டி இன்ட்டு எல், இவ்வளோ தான் சேஞ்ச் இன் லென்த், ஓகேவா? பட் ஆனால் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிக்ஸ்டு கன்ஸ்டன்ட் என்ன பண்ணுதுன்னா, இவ்வளோ மூவ் ஆகாமல் ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. மீனிங் அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா PL/AE, ஓகேவா? ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் டெவலப் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டெல்டா டி இன்ட்டு எல், இது வந்து எலாங்கேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷனாக மைனஸ் PL/AE ஈக்குவல் டு 0, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கண்டுபிடிச்சிங்கன்னா P/A ஸ்ட்ரெஸ் இல்லையா? அப்போ சிக்மா ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா டி இன்ட்டு இ, இதுதான் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ், ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அதேமாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒய் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிக்மா ஒய் வந்து சிக்மா தான் எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா டி இன்ட்டு இன்னு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் எக்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது அதே ஒரு பார் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பார் வந்து நான் இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இந்த டைரக்ஷனில் வந்து எலாங்கேட் ஆகும் பார், பட் இந்த டைரக்ஷனில் வந்து கம்ப்ரஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸாலேயும் இங்கே சேஞ்ச் இன் டைமென்ஷன் இருக்குது. ஸோ அதேமாரி தான். ஸோ இங்கே டியூ டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னால இந்த டைரக்ஷனில் வந்து நம்மளுக்கு ஆல்ஃபா டெல்டா டி அளவுக்கு சேஞ்ச் இன் ஸ்ட்ரெயின் இருக்கும், ஓகேவா? பட் டியூ டு தெர்மல்னால, பட் டியூ டு இந்த கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா இது கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் இருந்தால் நம்மளுக்கு இப்படி கம்ப்ரஸ் ஆகும், இந்த டைரக்ஷனில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எலாங்கேட் ஆகும். ஸோ கம்ப்ரஸ் ஆகுதுன்னா இது எலாங்கேட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா பாய்சான் ரேஷியோ எஃபெக்ட். ஸோ மியூ இன்ட்டு சிக்மா பை இ, ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு தெர்மல்னால எக்ஸ்பேன்ஷன் இருக்கும், டியூ டு கம்ப்ரெஷனால சில எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. டியூ டு ஏன்னா இது வந்து பாய்சான் ரேஷியோ எஃபெக்ட். பாய்சான் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மியூ இன்ட்டு மைனஸ் லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின், ஓகேவா?
லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ இது சம்மந்தமாக நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ ரெண்டுமே சம்மேஷன் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போது சிக்மா எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டெல்டா டி ப்ளஸ் மீ இன்ட்டு சிக்மா இ. சிக்மா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஆல்ஃபா டெல்டா டி இன்ட்டு இ, டெல்டா டி இன்ட்டு இ. இங்கே வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பார்த்திங்கன்னா டீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக அதை டெல்டா டி வந்து டீன்னு வச்சுக்கோங்க. ஆல்ஃபா இன்ட்டு டி ப்ளஸ் மியூ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டி இ டிவைட் பை இ போட்டிருக்காங்களா? ஸோ டிவைட் பை இ கேன்சல் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்சிலான் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி காமன் எடுத்திங்கன்னா 1 ப்ளஸ் மியூன்னு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின். அது எக்ஸ்பேன்ஷன் பார்த்திங்கன்னா டெல்டா எக்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா டி இன்ட்டு 1 ப்ளஸ் மியூ இன்ட்டு ஏ. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.